கரகோஷத்துடன் அவரை இப்பொழுது வாழ்த்துங்கள். காஞ்சனா மேடம் அவர்கள் இப்பொழுது மேடைக்கு வருகிறார். பறக்கும் பாவை, நான் ஏன் பிறந்தேன் என்ற 2 திரைப்படங்களில் மக்கள் திலத்தோடு பணியாற்றிய மாபெரும் ஒரு கதாநாயகி. இப்பொழுது உரிமை குரல் சார்பாக அதனோட ஆசிரியர் அவர்கள் இப்பொழுது வரவேற்கிறார். PS ராஜ். இப்பொழுது மேடம் அவர்கள் நம்மிடையே நாங்களும் நீங்களும் அவருடன் மூச்சுடன் கலந்தவர்களே. படம் பார்க்கும் போது அவரோட உங்களுடைய இயற்கை உணர்ச்சிகளை நான் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்த போது சர்வாதிகாரி அநேகமா நீங்க மொத்தம் அப்ப இருந்திருக்க மாட்டீங்க. யார் இருந்திருக்க மாட்டீங்க. சர்வாதிகாரி சாவித்திரியம்மா எம்ஜிஆர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க காம்பினேஷன் அந்த காலத்துல அந்த ஜோடியா இருந்த போது அவங்க கத்தி சண்டை போடும் போது அண்டி போட்டு அத்தனை பேரும் சொல்லிட்டு அடிச்சு போட்டு. அதனால நம்ம எல்லாருக்குமே அவரு டார்ச் பேரு, அதாவது ஒளி விளக்கு. இல்லைன்னா அவரை வந்து ஒரு விதத்துல ராஜனாக ராஜன் 3 முறை ஆட்சிக்கு வந்திருக்காருன்னா 3 முறை ஆட்சிக்கு வந்து அவர் மறக்க முடியாத அளவுக்கு சில நேரங்களில் நானே கண் தட்டியிருந்த நாட்கள் உண்டு. அதனால இந்த உலகத்துக்கும் இந்த நம்ம சவுத் இந்தியாவிலே பாரத ரத்னா பெற்றவரும் இவ்வளவு கஷ்டப்பட்டு பேசுறது உண்மை. இடையில ஒன்றும் உங்களோட உணர்ச்சிகள் என்ன காதுக்கு வராது. இல்லை அந்த அளவுக்கு சின்ன குழந்தை இல்லை, நான் வயசாயிடுச்சு. அதனால அவரோட நடித்தவர்களுக்கு எங்களுக்கு எல்லாரும் இங்க வந்திருக்கிறவங்க நடனம் புரிஞ்சவங்க தாரா மாஸ்டர், அவருடன் தங்கப்ப மாஸ்டரோட நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்ல நாட்டிய ஆர்டிஸ்ட். அப்புறம் ராஜஸ்ரீ அவர்கள் காலத்தில் இருந்தாலும் அவங்க வந்து பிரம்மாண்டமான ஒரு புல் ஃபைட் டான்ஸ் ஒன்று இருக்கு. அதுல அது எந்த அளவுக்கு அந்த அம்மாவோட ஜாஸ்தி உள்ளவர் எம்ஜிஆர். எம்ஜிஆர் நம்மளை விட்டு எங்கேயும் போகல. அதே போல அவரை நினைச்சுக்கிட்டு அவரை நினைவிட்டு இருக்கும் போது புரட்சி தலைவர் மட்டும் இல்ல, புரட்சி தலைவியாக நம்ம எல்லாரையும் ஆட்சி புரிந்த ஜெயலலிதா சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பை எல்லோரும் சக்கரபாணியோட பேரனும் எல்லாம் இங்க இருக்கிற டெக்னீஷியன்ஸா இருக்கட்டும், எம்ஜிஆர் அவர்களுக்கு எப்பவுமே ஆத்ம சாந்தி எங்கிருந்தாலும் வாழ்க. MG சக்கரபாணி அவர்களுடைய பேரன் இப்பொழுது பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்கிறார். காஞ்சனா மேடம் அவர்களுக்கு உரிமை குரலுடைய ஆசிரியர் PS ராஜ் அவர்கள் இப்பொழுது நினைவு பரிசை அன்னார் அவர்களுக்கு வழங்குகிறார். இந்த இனிய விழாவிற்கு வருகை தந்து மக்கள் தலைவர்களுடைய அனுபவத்தை இப்பொழுது நம்மிடமே பகிர்ந்து கொண்ட மதிப்புக்குரிய காஞ்சனா மேடம் அவர்களுக்கு நாம் அனைவரும் நன்றி செலுத்துவோம். எம்ஜிஆர் அவர்களின் ரசிகர்களாகிய உங்களுக்கு அனைவருக்கும் எங்கள் கலைத்துறையை சேர்ந்த அத்தனை பேரின் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது நீங்கள் எல்லாம் எந்த அளவு நமது சகோதரர் எம்ஜிஆர் அவர்கள் மீது அன்பும் ஆதரவும் சொல்ல போனா ஆவேசமும் வச்சிருக்கீங்கிறது புரியுது. எங்களுக்கெல்லாம் என்ன சந்தோஷம்னா
அவங்க இருந்த காலத்துல நாங்களும் இருந்தோங்கிறது தான் எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எவ்வளவோ பேரு நாங்க அவங்கள பார்த்தது கூட இல்லை, அவங்களோட நடிக்கிறதுக்கு எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கலன்னு ஏங்குறவங்க இருக்காங்க. ஆனா அவங்க மத்தியில நாங்க அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு நமக்கு டிவின்னு ஒண்ணு வந்து அவரை மறுபடியும் நமக்கு ஞாபகத்துக்கு கொண்டு வரதுக்கு ஒரு சேனல் வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவருடைய பழைய படங்களை எல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு நமக்கு ஒரு சந்தர்ப்பமா இருக்கு. இத்தனை வருஷம் ஆயும் அவரை நம்ம மறக்காம இருக்கோம்னா இத டிவி நமக்கு ரொம்ப பெரிய ஒரு உதவியா இருக்கு. அவரை பாருங்க, எந்த கேரக்டரை பண்ணாலும் அந்த கேரக்டராகவே மாறிடுறாரு. ஒரு ராஜா வேஷமா ராஜா, ஒரு பிச்சைக்கார வேஷமா ஒரு பிச்சைக்காரர், ஒரு முருகர் வேஷம் கூட போட்டிருக்காருங்க, அப்படியே முருகனாவே இருக்காரு. குருக்கள் வேஷமா அப்படியே குருக்களாவே இருக்கிறாரு. அதே மாதிரி சற்று வருஷங்களுக்கு அப்புறம் அவர் இந்த ராஜா இதெல்லாம் விட்டுட்டு பேண்ட் ஷர்ட் போட்டு நடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சாரு. அந்த படங்களை எல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே நாங்க சொன்ன நீங்க தப்பா நினைப்பீங்க, அவர் ஒரு ஆண் அழகன் தாங்க. பெண்களாகிய நாங்களே அவரை அந்த அளவுக்கு ரசிக்கும் போது நீங்களாம் எந்த அளவுக்கு அவரை ரசிச்சிருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. இன்னைக்கு கூட முரசு டிவில வந்து அவருடைய பழைய பாடல்கள் எல்லாம் போடுறாங்க. நாங்க டிவி முன்னாடி உட்கார்ந்துட்டோம்னா அப்ப ரசிச்சதை விட இப்ப ரொம்ப ரசிக்கிறோங்க. அதாவது ஒவ்வொரு பாட்டுக்கும் அவர் ஆடி இருக்கிற அந்த நடனம் இன்னொன்னு தெரியுங்களா, அவர் பெரிய டான்சர் கிடையாது, முறைப்பிரகாரம் டான்ஸ் கத்துக்கிட்டவர் கிடையாது. ஆனா அந்த காலத்து வைஜித்ய மாலாவில இருந்து பத்மினியில இருந்து எல் விஜயலட்சுமி வரைக்கும் ஜோதி லட்சுமி வரைக்கும் என் வரைக்கும் எல்லாரோடையும் அவர் வந்து எங்களுக்கு மேல அந்த மூமெண்ட்களை கொடுத்து அவர் ஆடி இருக்கிறாருன்னா ரொம்ப வேணுங்க. நம்ம வேற வார்த்தை சொல்றதுக்கே இல்லை. அனைவருக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவருடைய நினைவுகளை நாம என்னைக்கும் மறக்காம இருக்கிறதுக்கு கடவுள் நமக்கு அருள் புரியணும். வணக்கம். நம்மிடையே மக்கள் திலகத்தினுடைய நடித்த சேடி சவுந்தலா மேடம் அவர்களுக்கு எம்ஜி சக்கரபாணியினுடைய மருமகள் சீதாபால் அவர்கள் பொன்னாடை போகிறார்கள். அதைத் தொடர்ந்து உரிமைக்குழுவினுடைய ஆசிரியர் BS ராஜ் அவர்கள் இப்பொழுது நினைவு பரிசை வழங்கி சிறப்பியுள்ளார்.